அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டின் முதல் கிரக பயிற்சியாக அமைய போகுது. நமக்கு இந்த குரு பயிற்சி குரு பகவான் சுபஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 புதன்கிழமையன்று மாலை 5:21 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. அதே மாதிரி 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு இந்த குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தன்னுடைய பார்வை பலத்தால மக்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார் குரு பகவான். குரு தன்னுடைய பார்வையால 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கறாரு. 5ஆம் வீட்டா கன்னியையும், 7ஆம் வீட்டா விருச்சிகத்தையும், 9ஆம் வீடா மகர ராசியையும் பார்க்கறாரு. குரு பகவான் நேரடியாக பார்க்கறதால இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், விரும்பியபடியே காரிய வெற்றி உண்டாகும். உங்களுக்கு வாகன யோகம் அப்படிங்கிறது தேடி வரப்போகுது. செல்வாக்கு மிக்கவர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் பவனி வர போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாகவே குரு சன்னதியிலலாம் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரன் வீட்டுக்கு போறாரு. அதனால சற்று நிதானத்தோடு நம்ம நடந்துக்கணும். எல்லா காரியத்திலையும் சரி, குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னு நமக்கு ஜோதிட சாஸ்திரம்லாம் சொல்லுது. எதிரியா இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தா உங்களுக்கு பகை உணர்வு மாறி பாச உணர்வு அப்படிங்கிறது கூடி வரும். அதனால் இந்த நடக்க இருக்கிற குரு பயிற்சி எல்லார் வாழ்விலையுமே, எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகுது. இந்த குரு பயிற்சியால் தங்கம் வெள்ளியோட விலை அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே தான் போகும். வெள்ளியோட விலையும் விறுவிறு அப்படின்னு ஏறும். எரிபொருட்களோட விலை கூட சற்று இறங்குவது போல தோன்றினாலும் திடீரென ஏறுமுகமாகி மக்களை வந்து சற்று திண்டாட வைக்கும். அதே மாதிரி வீடு கட்டும் பொருட்களான மணல், செங்கல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள், மின்சாதன பொருட்களோட விலையும் கட்டுக்கடங்காம உயரப்போகுது. எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், கம்ப்யூட்டர், செல்போன் இதோட உபயோகம்லாம் அதிகமாகவே இருக்கும். மக்களிடத்துல எலக்ட்ரானிக் வாகனங்களோட வருகையும் மக்களிடத்தில் அதிக வரவேற்பு பெறும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு காய்கறிகளோட விலையும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதிகரிக்கும். மருத்துவத்துறையும் விஞ்ஞான வளர்ச்சியும் நாட்டுக்கு பெருமை வந்து சேர்க்கும். விளையாட்டு வீரர்களாலும் இந்த நாட்டுக்கெல்லாம் பெருமை கிடைக்கும். நூல் விலை ஏற்றத்தால ஜவுளித்துறையில் ஒரு சில முடக்கம் அப்படிங்கிறது இருக்கலாம். விவாகரத்து வழக்குகள்லாம் அதிகரிக்கும். அரசியல் களம் அப்படிங்கிறது சூடு பிடிக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நாட்டில். அதே மாதிரி உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தேர்தல் முடிவுகள்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் விதத்தில் இருக்க போகுது. இந்த குரு பயிற்சியால மக்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்களாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். இயற்கை சீற்றம் மக்களை அப்படிங்கிறது பாதிக்கும். ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வந்து வக்கரம் பெறுறாரு. வக்கர காலத்தில் வந்து ஒரு சில ராசிக்கு வளர்ச்சியும் ஒரு சில ராசிக்கு தளர்ச்சியும் இருக்கும். இதற்கு இடையில பார்த்தோம்னா 26/4/2025 ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நிகழ இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறாரு. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவராகவும் எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் 10ல் வரப்போகுது குரு பகவான். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பதவி அப்படிங்கிறது தேடி வரும் சிம்மராசிக்காரர்கள் அனைவரையுமே. இதே மாதிரி வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. போகிறதுக்குண்டான நேரம் அப்படிங்கிறது கைகூடி வரலை இதுவரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம். ஆனால் இனிமேல் இந்த நேரம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. அதை பயன்படுத்திக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்குவீங்க சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே. உங்கள் ராசிக்கு 5க்கும் 8க்கும் அதிபதியானவர் குரு பகவான். ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் குரு பகவான் வந்து இனிமேல் உங்கள் ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. எந்த ஒரு செயலிலுமே நீங்கள் வந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம். நீங்கள் நினச்சது ஒன்றும் நடந்தது ஒன்றுமா இதுவரைக்கும் இருந்திருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை அடையிறதுக்கு இதுவரைக்கும் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு தான் உங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் முடிச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த நிலை அப்படிங்கிறது சற்று மாறப்போகுது உங்களுக்கு. குரு பகவானோட பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியானவர் குரு. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது பணிபுரி இடத்துல மாறுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையிலேயே உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே சற்று படிப்படியான மாற்றங்களோடு உங்களுக்கு முடிய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். 10ஆம் இடத்திற்கு
குரு பகவான் வருவதால் வேலையில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். வேலை செய்ய இடத்துல சக ஊழியர்களாலையும் சரி, பெண்களாலேயும் சரி, நண்பர்களாலேயும் சரி, யாராக இருந்தாலும் அளவோடு வச்சுக்கிறது நல்லது. உங்களுடைய குடும்ப விஷயங்களெல்லாம் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. வேலை செய்ய இடத்துல இருக்கக்கூடிய சூட்சுமங்களையும் அவர்களிடத்தில் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி யாரை பற்றியும் அவதூறு பேசுவது, புறம் கூறுவது, இதை எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்த்துக்கணும். ஆடம்பர செலவுகளால் உங்களுடைய கையிருப்புகள் எல்லாமே குறையும். அதிகார வர்க்கத்தினரோடலாம் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது தான் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது. தொழிலில் பங்குதாரர்கள்லாம் திடீர்னு விலகுவாங்க. உத்தியோகத்தில் நினச்ச இடத்திற்கு இடமாறுதெல்லாம் கிடைக்காம போகலாம். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீண் பழிகள் அப்படிங்கிறது வரும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்துக்கிறது தான் நல்லது. 10ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானோட பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்க்குது. அதனால் அசையும் அசையா சொத்துக்கள் வகையிலெல்லாம் உங்களுக்கு சுப செலவு அப்படிங்கிறது ஏற்படும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் கண்ணும் கருத்துமாக நீங்கள் இருந்தால் தான் உங்களுடைய இலக்கை அடைய முடியும். குரு பகவானோட 4ஆம் இடத்து பார்வையால் அசையா சொத்துக்கள் வாங்குவதிலெல்லாம் ஆர்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகலாம். புதிய முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. புதுசாக வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குவது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாத்துலேயும் இனிமேல் ஈடுபடுவீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய ஒத்துழைப்பும் இதுக்கு மிக முக்கியம். அதனால் அனைவருடைய ஒத்துழைப்பும் இனிமேல் கிடைக்க தொடங்கும். தாயால் உங்களுக்கு அதிக நன்மைகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் கடன் சுமை குறையிறதுக்கு என்னென்ன வழிவகைகள் கிடைக்குமோ அத்தனை வழிவகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அத்தனை வழிகளையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடன்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைய தொடங்கும். உங்களுடைய மனைவிக்கு வேலைக்காக முயற்சி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் நல்ல வெற்றி உண்டு. உங்களுக்கு பணிபுரியும் இடத்துலலாம் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு உயரும். இதே மாதிரி தொழிலை மேம்படுத்துறதுக்கு முதலீடு அப்படிங்கிறது கிடைக்கும். இனிமேல் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலெல்லாம் சற்று கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி இதுவரைக்கும் கூட்டுத்தொழில் நடத்திட்டு வந்தவங்கெல்லாம் சக பங்குதாரர்களை மரியாதையோடு நடத்துறது நல்லது. எந்த முடிவாக இருந்தாலும் 2 பேரும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கணும். தொழில் வியாபாரத்திலெல்லாம் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா போட்ட முதலீட்டை எடுக்க முடியும். சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே வேலையாட்கள்லாம் சில நெருக்கடிகளை தருவாங்க. ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால் தான் நிலைமையை சமாளித்து வாடிக்கையாளர்களிடத்துலேயே நல்ல பெயர் அப்படிங்கிறது எடுக்க முடியும். நீங்கள் எவ்வளவு தான் சிறப்பாக செயல்பட்டாலும் கூட்டாளிகள் ஒரு சில நேரத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பணியில் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சக ஊழியர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை அப்படிங்கிறது வரலாம். அதிக வேலைப்பளு காரணமாக உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். மற்றவர்கள் கூறக்கூடிய ஆசை வார்த்தைகளெல்லாம் நம்பி நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதா சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது பிறக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் பணி நிமித்தமான விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருந்தாலும் உங்களுடைய தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய பலம் அப்படிங்கிறதே கிடைக்கும். ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி. உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் ராசிக்கு கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2லையும், ராகு 8லையும் சஞ்சாரம் செய்கிறதால குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். உற்றார் உறவினர்களை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போங்க. பேச்சால் வீண் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் பேச்சை குறைச்சி கொள்ளுங்க. அனைவரிடத்துலையும் ஒரு சிலருக்கெல்லாம் உண்ணும் உணவாலே பல உபாதைகள்லாம் வரலாம். அதனால் எளிதில் ஜீரணம் அடையக்கூடிய உணவுகளை அதிகம் எடுத்துக்கணும். ஒரு சிறு பிரச்சனை அப்படின்னாலும் மருத்துவரை அணுகி மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டோடு இருக்கிறது தான் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற பயணங்களெல்லாம் தவிர்த்துக்குங்க. உங்களுடைய அன்றாட பணிகளில் மிக மிக கவனத்தோடு இருக்கிறது நல்லது. குரு பகவான் வக்ர கதியில் சஞ்சரிக்கிறதால தராசு தட்டில் இட்ட கல்லை போல ஏற்ற இறக்கமான நிலை அப்படின்னு தான் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அந்த வக்ர காலத்தில் மட்டும் ஓரளவு பணவரவு அப்படிங்கிறது சிறப்பாக அமைஞ்சு உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும். செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதால கடந்த கால கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. பண விஷயத்துலலாம் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கணும்.
உங்கள் ராசிக்கு 2ல் கேதுவும் 8ல் ராகு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் அப்படிங்கிறது அவ்வப்போது தோன்றி மறையும். சுபகாரிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு தற்போது கைகூடி மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் உற்றார் உறவினர்கள்லாம் ஓரளவு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. செய்யும் தொழில் வியாபாரத்திலலாம் அவ்வளவு சிறப்பான பலன் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னாலும் நஷ்டமடையக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்காது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத இடமாற்றங்களால் பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் அதிகப்படியான கவனத்தை செலுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்குங்க. உடன் இருப்பவர்களோடலாம் முடிஞ்ச வரைக்கும் பேச்சை குறைச்சி கொள்ளுங்க. மாணவர்கள்லாம் கடின முயற்சிகளை எடுத்துக்கிட்டாதான் மதிப்பெண் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது. சிக்கனத்தை அதிகமாக நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டாலே பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது. பெற்றோரோட உடல் ஆரோக்கியத்திலையும் அதிக கவனத்தை செலுத்தணும். பிள்ளைகளை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்குங்க. பணிபுரியும் பெண்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளை ஓரளவு அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது. பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அப்படிங்கிறதால சிக்கனத்தை கடைபிடிக்கணும். அனாவசியமான செலவுகளையும் ஆடம்பரமான செலவுகளையும் தவிர்த்துக்கிட்டாலே நல்லது உங்களுக்கு. சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குரு 10ல் சஞ்சரிக்கிறதால வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலையாக கோர்த்து அணிவிச்சு மஞ்சள் நிற மலர்களால் நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை ஏழைகளுக்கு அன்னதானமாவோ அல்லது பொருளாதார உதவியோ செய்துட்டு வாங்க. வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது உங்களுக்கு மிக மிக விசேஷத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. மற்றவர்கள் விஷயத்தில் அதிகம் தலையிட வேண்டாம். உங்களுடைய செயல்பாடுகளில் மட்டும் உங்களுடைய கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும்.